கோவிட் முடிஞ்ச உடனே எங்களுக்கு வீட்டில் வி லாஸ்ட் இசைஸ் மதர் அண்ட் ஃபாதர். 18 வருஷம் வி ஹேட் 2 people in the house and all of a sudden both of them are not there. நாங்கள் ரொம்ப முன்னாடியே ஃபீச்சர் ஃபிலிமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம், பட் தட் didn't work well for us. I am just the face of it தான். Okay. So 90% of the on-ground work is done by இசை. Okay. ஸோ ரூபாவை பார்த்துட்டு என்னால் அந்த இடத்துல பார்க்கவே முடியல. பிகாஸ் மறுபடியும் சினிமாவில் ப்ரொடக்ஷன் அந்த 100% இருக்கு. ஓகே. We are working on the scripts. 2026 நாங்க வந்து we are executing on behalf of Zee Tamil and we are delivering it to Zee Tamil. Okay. I cannot go overdo things. ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா மூவி வந்து 60 சீன்ல இருந்து 70 சீன், மிஞ்சி போனா 90 சீன், you're done. பட் ஒரு வாரம் இஸ் ஈக்குவல் டு ஒரு அழகான ஒரு கொலாபரேஷன் உங்களுக்கு வரப்போகுது. இவராடா என்ன அப்ரோச் பண்ணி கேட்டுதான் 1947 நான் பண்ணேன். இட்ஸ் a fantastic ரோல். ருத்ரன் நான் பண்ணேன். இந்த இயர் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது நானா தான். அது வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம பண்ணிட்டோமே அப்படினு எனக்குமே அந்த ஏக்கம் இருக்கு. எனக்கு வந்து ஸ்க்ரீனில் நான் எவ்வளோ நேரம் இருக்கேன்னு பார்க்கவே மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னு தான் பார்ப்பேன். ஆட்ரிக் நினைக்கிறேன். ஸோ நிறமாறாத பூக்கள், என்றென்றும் புன்னகை, அண்ட் இப்போ அண்ணாமலை குடும்பம். எஸ், ஓகே, ஆமாங்க, ஆட்ரிக் அடிச்சிருந்தோம். தேங்க்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2 ஷோஸுமே ஆல்மோஸ்ட் 600 எபிசோட்ஸ் டச் பண்ண ஷோஸு. ஸோ இது 3rd ப்ராஜெக்ட்டுங்கும் போது இது அட்லீஸ்ட் 1000ஆவது டச் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் we are coming up with the right project. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கான்டென்ட்டோட வந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே மேம். ஆக்சுவலாக ஸ்டேஜில் பேசும்போது எல்லாருமே சொன்னது தான் 1000th எபிசோடோட சக்ஸஸ் மீட்டில் நாங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் அதை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்க நம்பிக்கையோட அந்த ப்ராஜெக்டோட நம்பிக்கையினால தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்டையும் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னும் போது இதுதான் நம்ம பண்ணணும், அதுக்காக தான் அந்த கேப்பா? ஸோ அந்த கான்டென்ட் நம்ம தேடுவோம். இல்லை கேப் வாஸ் பிகாஸ் ஆஃப் கோவிட் முடிஞ்ச உடனே எங்களுக்கு வீட்டில் வி லாஸ்ட் இசைஸ் மதர் அண்ட் ஃபாதர் 22ல் அண்ட் ஐ டெலிவர்ட் மை கேர்ள் இன் 22. ஸோ டூ மச் ஆஃப் பர்சனல் திங்ஸ் வேர் ஹேப்பனிங். அதனுடைய ரெக்கவரியே எங்களுக்கு ஒரு 2 years ஆயிடுச்சு. அந்த லாஸை அக்செப்ட் பண்ணி, அவங்க இல்லைங்கிறத அக்செப்ட் பண்ணி லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுறது இருக்குல்ல. நான் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி நான் கூட்டு குடும்பத்தில் இருந்த பொண்ணு. 18 வருஷம் we had 2 people in the house and all of a sudden both of them are not there. Okay. You know, there's a kind of a vacuum which comes into your life and we wrapped our previous show. அப்பதான் இண்டென்ட் பண்ணுங்க முடிஞ்சது. பாப்பா பிறந்தா overwhelming of emotions were there in the house. அதெல்லாம் செட்டில் ஆகி நாங்கள் மறுபடியும் ஒரு பிட்ச் எடுத்து அதிலிருந்து ஒரு ப்ராஜெக்ட் ஷார்ட் டவுன் பண்ணி இங்கே அரைவாரத்துக்கே எனக்கு ஒரு 3 years ஆயிடுச்சு. ஓகே மேம். மேம் ஆக்சுவலாக உங்களை ஆக்ட்ரஸாக எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் ப்ரொடியூசர் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை குடும்பம் லான்ச்சில் தான் நிறைய பேருக்கு தெரிய வருதுன்னு நினைக்கிறேன். ரைட். அதுக்கு முன்னாடி ஓகே இவங்க தான் என்றென்றும் புன்னகை பண்ணாங்களா, இவங்க தான் நிறமாத பூக்கள் பண்ணாங்களான்றதே ஒரு கொஷின் மார்க்காக தான் இருந்தது. எப்படி இந்த ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் வந்தீங்க? ஸோ எப்படி ப்ரொடியூசராக ஒரு வென்ச்சர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிங்க? நாங்கள் ரொம்ப முன்னாடியே ஃபீச்சர் ஃபிலிமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம், பட் தட் didn't work well for us. அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது டெலிவிஷன் பண்ணலாம். தட் இஸ் ஐ எம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் டெலிவிஷனுங்கிறதால அதை ட்ரை பண்ணலாம். அண்ட் இசை இஸ் த பில்லர் ஆஃப் அவர் கம்பெனி. இசை பிக்சர்ஸ்க்கு க்ரியேட்டிவாக, டெக்னிக்கலாக he is a very strong person for us. So I have him as the backbone for the company. I am just the face of it தான். Okay. So 90% of the on-ground work is done by Isai. Okay. Remaining off-ground in the cabin, core decisions were made by both of us. Okay. அப்படிதான் we are running this for quite some time now. Okay, ma'am. And அண்ணாமலை குடும்பம் started when the network and us approached together asking, okay, அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணலாம், என்ன கான்டென்ட் பண்ணலாங்கும் போது we shot down on this script. இது we were so full convinced. Then we thought, okay, let us take it forward and we started working for it. It almost took 6 months for us for all the groundwork and pre-work and everything.
வழக்கமாக எல்லா இதுக்கும் நடக்கிறது தான். ஓகே மேம். ஆக்சுவலாக டைட்டில்ல இருந்தே நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். டைட்டில் அண்ணாமலை குடும்பம், அதுவும் ஒரு ஃபீமேலுக்கு அண்ணாமலை அப்படின்ற ஒரு நேம். ஸோ டைட்டில் ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான டைட்டில், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் ப்ராஜெக்ட்குள்ளே வர்றதுக்கான ஒரு முக்கிய இசை வாண்டட் தி டைட்டில் அண்ணாமலை குடும்பம். அவர் தான் சஜஸ்ட் பண்ணார். நெட்வொர்க் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக அதை அக்செப்ட் பண்ணாங்க. நல்லா இருக்கே, இதுவே போகலாமே அப்படின்ட்டு. அண்ட் வை அண்ணாமலை இஸ் பிகாஸ் ஆஃப் ஹர் கேரக்டர், த கேரக்டரைசேஷன் ஆஃப் த லேடி, ஹவு ஷீ இஸ், ஹவு டாமினேட்டிவ் ஷீ இஸ், ஹவு எப்படி சொல்கிறது, ப்ராக்ரெசிவ் ஷீ இஸ், அட் த சேம் டைம் ஹவு லவ்வபிள் ஷீ இஸ். யூனோ, ஒரு மலை மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஒருத்தி நிற்கிறாடா. பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா வாய் வார்த்தையில், அவங்க குடும்பத்துக்கே அவர் தான்ப்பா மலை மாதிரி இருந்தாரு அப்படின்னு யதார்த்தமா பேசுவோம்ல. அந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஒருத்தர்னா அவங்கங்கும்போது அண்ணாமலை குடும்பம்னு வச்சோன்னா அது ஆப்டா இருக்கும்னு வி பர்சனலி லைக் இட். அண்ட் எனக்கு அண்ணாமலையாரோட பெரிய ஒரு கூஸ் பம்மே இருக்கு எனக்கு. அதனால ஐம் ஸோ ஹாப்பி தட் இட் இஸ் ஒர்க்கிங் வெல். மேம் ஆக்சுவலாக இன்னொரு விஷயமும் ஸ்டேஜில் பேசும்போது சொன்னீங்க, உங்களை கேட்டிருந்தாங்க கொஷின், நீங்கள் ஏன் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்னீங்க ஓகே எனக்கு வந்து அந்த கேரக்டர் அவ்வளோ ஆப்டாக இருக்குமான்னு தெரியல, ஸோ அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு. பட் நாங்கள் உங்களை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பக்கங்களே இல்லைன்னு நாங்கள் நினைக்கலாம். ஏன்னா நாங்கள் 90s கிட்ஸ், நாங்கள் உங்களை சீரியலில் பார்த்துருக்கோம், படங்களில் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் மொழி படத்தில் பண்ண அந்த சின்ன சின்ன எங்களால் மறக்க முடியாது. ஸோ அப்பேற்பட்டவங்க இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ஒரு வெளிப்படையாக என்னால் அந்த ரோல் வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும்னு தெரியலன்னு சொல்கிறீங்களே அது? ஏன்னா நான் அவங்கள ஆல்ரெடி அதில் பார்த்துருக்கேன் இல்லையா. ஸோ ரூபாவை பார்த்துட்டு என்ன என்னால் அந்த இடத்துல பார்க்கவே முடியல. பிகாஸ் ஷீ இஸ் டெய்லர் மேட் ஃபார் இட். ஓகே, ஷீ இஸ் ஸோ பர்ஃபெக்ட் ஃபார் அண்ணாமலை. நான் தான் சொன்னேனே, கண்ணு முன்னா ரூபா வில் கம் அஸ் அண்ணாமலை. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஷீ இஸ் ப்ரிப்பேர்ட் ஹர்செல்ஃப் ஃபார் த கேரக்டர். அப்படி இருக்கும்போது தட் இஸ் த பெஸ்ட் யூ கேன் கிவ் ஃபார் த ஷோ இல்லை. ஓகே, நான் மெனக்கிடவே வேண்டாமே, ஃப்ளாலெஸ்ஸாக ஒருத்தர் பண்ணிட்டு போகிறாங்கல்ல. ஓகே, நைஸ். சினிமாவில் இருந்து தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ டெலிவிஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இங்கே மறுபடியும் சினிமாவில் ப்ரொடக்ஷன் அந்த 100% இருக்குது. ஓகே, வி ஆர் ஒர்க்கிங் ஆன் த ஸ்கிரிப்ட்ஸ். 2026 கண்டிப்பாக எங்களோட மூவி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, அதுக்கான கதைகள் கேட்டுட்டு இருக்கோம், அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஓடிடிக்கான கான்டென்ட்டும் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். கண்டிப்பாக 2026 இசை பிக்சர்ஸ்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் உண்டு. ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது நமக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்குது, எஸ், நம்ம பண்ணாத எக்ஸ்ப்ளோர் பண்ணாத என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்கலாம். ஆஸ் எ ப்ரொடியூசர் அப்படின்னு வரும்போது, ஏன்னா எவ்வளோ வேணாலும் பேசலாம் மேம், அது அவார்டு வாங்குற படமாக கூட இருக்கலாம், சீரியலாக கூட இருக்கலாம், பட் காசு கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். கரெக்ட். அந்த டிசிஷன் மேக்கிங் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், இப்போது நெட்வொர்க் வந்து எங்களுக்கு பேக் போன். நாங்கள் வந்து வி ஆர் எக்ஸிக்யூட்டிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜீ தமிழ் அண்ட் வி ஆர் டெலிவரிங் இட் டு ஜீ தமிழ். ஹேவிங் செட் தட் அவங்க எங்களுக்கு ஒரு லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ ஒரு ஃபிக்ஸ்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ கேன் நாட் கோ overdo things, but at the same time when you're launching something, when you're coming up with a new project, அதுக்குன்னு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி தான் ஆகணும். ஸோ அது எல்லாமே you need to consider. Yes, there will be loss in the initials. Yes, there will be more number of days taken for a very less number of episodes. All this is involved, but end of the day product கரெக்டாக டெலிவர் பண்ணிட்டோம், மக்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா nothing like that. That is when you can achieve 1000 episodes இல்ல. அந்த கனெக்டை கிரியேட் பண்ணிட்டோம்னா you're there. ஓகே, அது கரெக்டாக பண்ணுறது தான் இனிஷியலில் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் நிறைய எடுத்தது. ஓகே, பட் we are there. ஓகே. ஆக்சுவலாக 24th லான்ச் ஆக போகுது. எஸ், இது வரைக்கும் எவ்வளோ எபிசோட்ஸ் ஷூட் பண்ணி ரெடியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? Not to be revealed, company secret. Jokes apart, sufficient numbers ரெடியாக இருக்கு. Sufficient numbers. Yeah, no problem. ஏன் ப்ரைம் ஸ்லாட் கொடுக்கல, ஆஃப்டர்நூன் ஸ்லாட் ஏன் அப்படின்ட்டு? இல்லை, ப்ரைம் கொடுக்கலன்னு கிடையாது. இப்போ they want to revamp the entire afternoon slots and make us the slot topper. இந்த 2:30 ஸ்ட்ராங் ஆக்கணும். ஏற்கனவே 1:30 ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 o'clock இஸ் பர்ஃபார்மிங் வெல். ஸோ 2:30 இன்னும் ஸ்ட்ராங்காக ஒன்று வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் பேண்டே ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரைம்க்கு தே கேன் ஸ்டார்ட் பிளேயிங் வித் அ பிகர் பிளேயர்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஆல்சோ எங்களுக்குமே எங்களோட கம்பேக் அப்படிங்கும்போது எடுத்தோடனே நாங்கள் அங்கே போய் உட்கார்ந்தோன்னா இட் won't ஒர்க். ஒரு நூன் நம்ம பண்ணிவிட்டு நூனில் ஒரு ஸ்லாட் டாப்பராக இருந்துட்டு நூனில் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ப்ரைம் போனோன்னா நமக்குமே இன்னும் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கனெக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஓகே. மூவியை தாண்டி சீரியல் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மூவி வந்து 60 சீன்லேருந்து 70 சீன், மிஞ்சி போனால் 90 சீன், யூஆர் டன். வெரஸ் ஹியர் இட்ஸ் நாட் தட். ஒரு எபிசோடுக்கே 5 சீன், ஒரு எபிசோடுக்கு 7 சீன், சம்டைம்ஸ் ஒரு எபிசோடுக்கு 2 சீன், டிபெண்டிங் ஆன் த லெங்த் ஆஃப் இட். இல்லை பட் ஒரு வாரம் இஸ் ஈக்குவல் டு ஒரு படம் இல்லைங்க. ஓகே. இப்போது சீரியல்ஸில் வந்து நிறைய ட்ரெண்ட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்க்கணுன்னா ஒரு 3 சீரியல்ஸ் வந்து அட் அ டைம் பேக் டு பேக் போடுறாங்கன்னா அந்த சீரியல்ஸ் கொலாப் பண்ணி ஒரு எபிசோட். எஸ், we are collaborating. எஸ் கொலாபரேஷன் இருக்கு. அழகான ஒரு கொலாபரேஷன் உங்களுக்கு வரப்போகுது. ஒரு பிரைம் சீரியல், ஜீ தமிழோட பிரைம் சீரியல்ல இருக்கிற ஹீரோயின் எங்க ப்ராஜெக்ட்ல நடிச்சிருக்காங்க. ஓகே. நாங்க அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. அது ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஸ்ட்ராங்கான டெலிவிஷன் ஆக்டர்ஸ். ஓகே. இவராடா, எங்கடா இவர் எங்கேயுமே பார்க்கலையே நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டர் இருக்காரு. ஓகே. அதெல்லாம் Yes, I'm also looking forward. ஓகே. நீங்க கேமியோல இருக்கீங்களா? நான் இது வரைக்கும் இல்ல. ஓகே. ஹோப்ஃபுல்லி இந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்து அவங்க மனசு மாறி ஒரு கேமியோ பண்ணலாம். ஓகே, நைஸ். மேம், ஆக்சுவலாக இந்த கொஷின் உங்ககிட்ட எல்லாருமே கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இட் ஷுட் பி ஆஸ்க்டுன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் உங்களை நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். நடுவில் கொஞ்சம் கேப். அதுக்கப்புறம் இப்போ கூட நிறைய பேர் வந்து மொழி படமாகட்டும் நிறைய படங்கள் பார்த்துட்டு நீலிமா இசை வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த படம்லாம் அவங்க பண்ணலை, இந்த படம்லாம் ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க, ஏன் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. அது ஏன்? இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ் அட் ஆல். ஏன்னா எனக்கு வந்திருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் எனக்கு பிடிச்சிருக்கிற ப்ராஜெக்ட்ஸை நான் எடுத்து பண்ணியிருக்கேன். இந்த கேப்பில் கூட என்னை அப்ரோச் பண்ணி கேட்டு தான் 1947 நான் பண்ணேன். That's a fantastic role. Rudran நான் பண்ணேன். That was also beautiful. Yeah, amazing projects I've done. இந்த இயர் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது, நானாக தான் அது வந்து இல்லை வேண்டாமே அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணேன். அது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்போ தான் எனக்கு தெரியும் நம்ம டேஷன் கரெக்டாக எடுத்துருக்கோமா இல்லையா அப்படின்னு. இன்னும் ரிலீஸ் ஆகலை. இன்னும் ஆகலை. வேறு ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா மேம்? இல்லைங்க, மிஸ் பண்ணது இல்லைங்க. ஓகே. எனக்கு பிடிச்சா நான் பண்ணிடுவேன், பிடிக்கலன்னா பண்ண மாட்டேன். இல்லை, ஆக்சுவலாக இந்த கொஷின் எங்கே ரொம்ப கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆஃப்டர் August 15, 1947. அது பார்த்ததுக்கப்புறம் தான், அதுவும் நீங்கள் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் தான் வருவீங்க, இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. எனக்குமே அந்த ஏக்கம் இருக்கு. ஐ விஷ் மோர் நியூ டிரெக்டர்ஸ் தே கம் அப் வித் some characters where I can play and I would love to be a part of it anytime. இல்லை, ஆக்சுவலாக அதில் ஒரு மதர் கேரக்டரும் பண்ணியிருக்கீங்க. அதில் மதர் கேரக்டர் தான். ஸோ நீலிமா இசை வந்து நான் மறுபடியும் ஹீரோயின் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை. ஐ எம் நெவர் லைக் தட். ஓகே. எனக்கு வந்து ஸ்க்ரீனில் நான் எவ்வளோ நேரம் இருக்கேன்னு பார்க்கவே மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன்னு தான் பார்ப்பேன். இப்போ மன்னர் வகைரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு சீன் போதும், எல்லாருமே விழுந்து 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 சிரிச்சிருப்போம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சீன் அது. ஜேபி சார் ஒரு பக்கம், சரண்யாமா ஒரு பக்கம், வம்சி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். நான் சொல்லும்போது கேமரா பின்னாடி கேமராமேன்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அன் இம்பேக்ட் தட் ஃபார் மீ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் வாட் ஐ ஆம் டூயிங் தான். எவ்வளோ நேரம் ஐ எம் டூயிங் டசன்ட் மேட்டர். ஐ டோன்ட் பிக் ப்ராஜெக்ட்ஸ் லைக் தட். ஐ ஆல்வேஸ் பிக் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன ஸ்கோப் இருக்குது. மேம், இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சினிமாலையும் இருக்குது, சின்ன திரையிலையும் இருக்குது. ஓகே, எங்களுக்கு அவங்க ஒரு நடிகை அப்படின்றத தாண்டி அவங்க ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னும் எங்களுக்கு தெரியுது. எப்போ டைரக்ஷன்? இல்லை, அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும், ஓகே, டெக்னிக்கலாக படிக்கணும். ஸோ தட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ். ஹேவிங் செட் நான் ஒரே ஒரு ஆல்பம் சாங் என்னோட சேனலுக்கே நான் பண்ணேன், சகோன்னு சொல்லிட்டு. சைந்தவி தான் பாடினாங்க அந்த சாங்கு. கோவிட் டைமில் பண்ணி அது நல்லா போச்சு. இட் வாஸ் அ குட் ஃபன் ஃபார் மீ. வினய் தான் என்னோடய ஃப்ரெண்டு தான் மியூசிக் கம்போஸ் பண்ணாங்க, சைந்தவி பாடினாங்க, நான் தான் போயிட்டு ஏற்காடில் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். ஐடியா ஃபியூச்சர்ல? ஐ டோன்ட் நோ. ரைட்டிங் மேம்? ஐ லவ் ரைட்டிங். எஸ், இப்போவே நாங்கள் சீன்ஸ் எல்லாமே, இப்போ படங்கள் நாங்கள் நிறைய படங்கள் வந்து நாங்கள் பேசுவோம், கதை பேசுவோம், சீன்ஸ் பேசுவோம், நிறைய என்னோட இன்புட்ஸ் இருக்கும். ஐ ரைட். ஐம் ஆல்வேஸ் அ பார்ட் ஆஃப் த ரைட்டிங் போர்டு தான். பட் இண்டிவிஜுவலாக உட்காந்து தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை கொண்டு போய் யாருக்காவது கொடுத்து அதில் எனக்கு அவ்வளோவா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஓகே. பட் வி ஆல்வேஸ் டாக்டரேட்.
அகெயின் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஏ ஆர்டிஸ்ட்டாக ஃபீல்டில் ஒர்க் பண்ணி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நம்ம ஒரு ப்ரொடியூசராக வரோம் அப்படின்னும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன தப்பு நடக்கும், நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது ப்ரொடியூசர் சைட்லேருந்து இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து ப்ரொடியூசர் பார்க்குறதுக்கும் ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஆர்டிஸ்ட் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டும் கூட ப்ரொடியூசரும் கூட, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சரி பண்ணலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு கம்ஃபர்ட் என்னன்னா ஃபார் த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஸ்பெஷலி வென் தெர் இஸ் அ ஃபீமேல் ப்ரொடியூசர், ஐம் ஜஸ்ட் அ கால் அவே ஃபார் தெம். ஓகே, இசை இஸ் ஆல்சோ லைக் தட். நாங்கள் 2 பேருமே எப்போவுமே சொல்கிறது we are a call away. Anything you can come and discuss with us on location, on your costume, on your dialogue, whatever. We are always available. அந்த கம்ஃபர்ட் வந்து எப்போவுமே ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்துட்டோம்னாலே they will be able to deliver the best for us. And நாங்கள் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். நிறமாரத பூக்கள், என்றென்றும் புன்னகை, இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு ரெடி ஆகுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆர்டிஸ்ட் எங்ககிட்ட வந்து நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு இன்னும் ஷார்ட் வைக்கல, எடுக்க சொல்லுங்கள், அப்படி தான் இருக்காங்க. இன்க்ளூடிங் ரூபா. ஓகே, ஃபஸ்ட்டு 8 மணிக்கெல்லாம் தேர் ஆல் ரெடி. ஓகே, ஐ ஹாவ் அன் அமேசிங் ஆர்டிஸ்ட் பேட்ச். நைஸ், லவ்லி டு ஒர்க். ஓகே. வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் மேம்? I don't have ambitions, dear. I go with the flow because we don't know what is stored for us in the box. We really don't know. ஒரு சிலர் வந்து பிகாம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க செய்கிற வேலை வேறையாக இருக்கும். இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க, செய்கிற வேலை வேறையாக இருக்கும். நான் ஆரம்பித்ததுலேருந்தே ஐ ஸ்டார்டட் ஆஸ் அன் ஆக்டர் தான். 6 வயசில் எனக்கு தூக்கிட்டு வந்து போட்டாங்க. அன்னைக்குலேருந்து ஐ பீன் ஆக்டிங். எஸ், தேவர் மகன் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் I know myself as an actor, as a media person, as a talent who wanted to explore different, variants here. இப்போ ஒரு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நாளைக்கு ஒரு ஓடிடி பண்ணணும், ஒரு படம் பண்ணணும், ஒரு யூடியூப் பண்ணணும், ஒரு வெர்டிக்கல் ட்ரை பண்ணி பார்க்கணும், ஒரு ரீல்ஸ் ஒன்று அழகாக ஒரு வெர்டிக்கலில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் தான் என்னோடய ஆம்பிஷன்ஸாக இருக்குமே தவிர நான் வந்து இந்த படம் இவங்களோட நடிச்சிட்டா ஐம் டன். நோ, இட்ஸ் நாட் தட். எனக்கு அப்படி இருந்ததே இல்லை. ஐ வாஸ் நெவர் தட். எக்ஸ்ப்ளோர் எவ்ரிதிங். எஸ், go with the flow. Go with the flow. Give your 100% and explore it. ஓகே, நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருக்கீங்களா மேம் உங்கள் இந்த ஜேர்னியில்? நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு. I missed my childhood a lot because I was almost in the sets forever. ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் தான் இருந்தேன். ஸோ இந்த வழக்கமாக ஒரு சைல்ட்ஹுட் ஒன்று இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு டிப்பிக்கலாக ஸ்கூல் போயிட்டு வர்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது, வேற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத ஒரு சைல்ட்ஹுட் இருக்கும்ல, அது எனக்கு இருந்ததே இல்லை. ஐ வாஸ் ஆல்வேஸ் ரெஸ்பான்சிபிள். ஓகே, வீட்டு சுமையை சின்ன வயசுலேருந்தே சுமந்ததால் ஐ எம் வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன். அது நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். காலேஜ் எல்லாம் நான் போனதில்லை. ஐ டிட் மை பிசிஏ த்ரூ கரஸ் தான். அதுவுமே நான் எனக்கு டிகிரி வேணும்னு சொல்லி நான் பண்ணது. யாரும் அப்போல்லாம் ஐ வாஸ் டூயிங் இன் பீக்ஸ். 3 சேனலில் 3 சீரியல் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்த டைமு. பட் ஸ்டில் ஐ வாண்டட் இட். அதனால ஐ டிட் மை பிசிஏ. அதர்வைஸ் அதெல்லாம் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஹவ் கெயின்ட் அ லாட் ஆஸ் அ இண்டிவிஜுவல். ஏன்னா அந்த சின்ன வயசுலேயே நிறைய பேர் கூட இருக்கக்கூடிய அனுபவம், ரெஸ்பான்சிபிள், எக்ஸ்போஷர். எவ்வளோ ஊர்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம், எவ்வளோ ஃபுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லாங்குவேஜஸ். எனக்கெல்லாம் இப்போ மலையாளம் நான் நல்லா பேசுவேன், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லாமே ஐ ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி. திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்போஷர். that comes with your work experience, meeting different people, learning different things from different people. அதெல்லாம் ஒரு பெரிய லைஃப் லெசன்ல. ஓகே, இன்னமும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட தானே மேம் ட்ராவல் பண்ணிட்டு Always. ஓகே, Always. I'm very responsible. And I want every individual to be responsible. நீங்கள் you have your fun, அது வேற. பட் சொசைட்டி மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கணும். நான் ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறேன்னா ஐ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். ஐ ஷுட் நோ வாட் ஐ எம் டூயிங் தேர். அதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே மேம், நைஸ் மேம். நம்ம ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது அவங்களுக்குள்ள இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அந்த ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்த மாதிரி இருந்தது. லவ்லி. த்ரூ சைல்ட்ஹுட் த்ரூ 2025. ஸோ நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ. ஆக்சுவலி ப்ரொமோஷன்ஸ்க்காக ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, ஸோ இவ்வளோ சேனல்ஸ்க்கும் இவ்வளோ ஆனஸ்டாக டைம் எடுத்து எல்லாருக்கும் ஐ ஹாவ் டு டூ இட். இல்லைங்க, ஐ எம் ரெஸ்பான்சிபிள். இல்லை, அது என்னதான் ஒரு டைட்டில் கார்டில் ப்ரொடியூசர்னு வந்தால் பத்தாதில்லை. யூ ஹாவ் டு கனெக்ட் வித் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். ஏன்னா இந்த இன்டர்வியூ யார் பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஓகே,
இது மூலிமா யார் போய் சீரியல் பார்ப்பாங்கன்னு தெரியாது. வி டோன்ட் நோ இல்லைங்களா. இட்ஸ் பெட்டர் டு கிவ் யுவர் 100%. நைஸ் மேம். ஃபைனலாக அந்த மலைடா அண்ணா மலை நான் எங்க சொல்றது அது? மேம் நீங்கள் தான் ப்ரொடியூசர் மேம், நீங்கள் No, no. சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா She should only say that. எஸ் மேம். பட் எங்க இருந்தாலும் இதோட அண்ணாமலை ஆரம்ப இருக்காங்க அதை சொல்ல. நீங்கள் தான் மேம். நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்க மேம் I உங்களுக்கு. know, but I don't make a, you know, நம்ம அண்ணாமலை சொல்லியிருப்பாங்க நம்புறேன். ஓகே மேம், டன். தேங்க்யூ ஸோ மச் மேம். Thanks a lot. Thank you so much. Thank you.